ஆன்லைனில் நீங்கள் புதுசாக ஒரு பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எரர் மெசேஜ் வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், பேன் கார்டு ரிலேட்டட் எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம், இன்ஸ்டாலையும் எனக்கு டிஎம் பண்ணலாம். இப்போது நீங்கள் ஆன்லைனில் பேன் அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது அப்ளிகேஷன் சப்மிட்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வரும். ப்ளீஸ் செலக்ட் கன்சர்ன் மெசேஜ். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு ஓகே கொடுத்துருங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பர்சனல் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. அது கீழே ஐ ஹியர்பை அக்ரி டு ஹேவ் மை ஆதார் ஃபோட்டோ பிரிண்டட் ஆன் மை பேன் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட கன்சர்ன் வந்து நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுக்கணும். நீங்கள் நோவும் கொடுக்கலாம், எஸ்ஸும் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் இதில் ஏதோ ஒன்று கொடுக்கணும். நோன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இகேஒய்சி மூலிமா அப்ளை பண்ண முடியாது. மற்ற 2 ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கேன் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மோடு. ஸோ நீங்கள் இகேஒய்சி மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே எஸ் கொடுத்துட்டு இங்கே கீழே நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்த பேஜ்லேயும் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாமே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஃபில் பண்ணாமல் நெக்ஸ்ட் கொடுக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வாங்க. கடைசியில் இங்கே சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். இதுக்கு மேலே நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதோ ஆதார் அத்தன்டிகேஷன் பண்ணுறதோ அதை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. மறுபடியும் அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன்.